நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கான புதிய தலைமை நீதிபதியாக கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய MM ஸ்ரீவத்சவா இன்றைய தினத்துடன் ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலையில் புதிய நீதிபதியை தலைமை நீதிபதியை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. அந்த பரிந்துரை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து விரைவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரை சேர்ந்த தர்மாதிகாரி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து 1992 முதல் மத்திய பிரதேச வழக்கறிஞராக மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை வருமான வரித்துறை, வங்கி மற்றும் மத்திய அரசு துறைகளில் வழக்கறிஞராக பணியாற்றிய அவர் 2016ஆம் ஆண்டு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதியாகவும் 2018ஆம் ஆண்டு நிரந்தர நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கேரள உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட தர்மாதிகாரி தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.